வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சின்னதாக கட் பண்ணி வச்ச சிக்கனு, இந்த 1 கிண்ணம் அளவு இருக்குது, 2 தக்காளி பழம், 2 பிரிஞ்சி இலை, 4 துண்டு பட்டை, 10 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி தழை. இதில் 3 டேபிள் ஸ்பூனு தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு தேங்காய். இது கடைசியாக நம்ம அரைச்சி ஊற்றிக்கணும். அதில் தேவையான அளவு தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பயிறு, தேவையான அளவு உப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்முறையை பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு பொரிஞ்சு வந்ததும் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, நான் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக நான் பெப்பர் சிக்கனுக்காக கட் பண்ணி வச்சேன். எங்கள் சிஸ்டருக்கு கிரேவி சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால் நான் அதை சேஞ்ச் பண்ணி கிரேவி பண்ணுறதுக்காக அதை எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் நான் கிரேவிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் போடுவேன். அதனால் இதுக்கு பெப்பர் சிக்கனுக்காக தான் உங்களுக்கு நான் சின்ன பீஸாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கி தக்காளி போட்டு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து அது ஒரு 2-3 பெரட்டு இப்படி பெரட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மசாலா பொடி சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் கிரேவி பார்க்கலாம். எப்படி சிக்கன் வெந்துடுச்சு, எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், முந்திரி பயிறு அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதோட மிக்ஸியும் நான் கழுவி அதில் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதனால தான் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கிரேவி, இந்த அளவு திக்னஸ் வந்துடும் உங்களுக்கு. இது இன்னும் திக்கு கொடுக்கும். உங்களுக்கு எப்படி வேணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி தண்ணியாக வேணுமா இல்லை திக்காக வேணும்? திக்காக வேணால் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே பார்க்கலாம். சிக்கன் கிரேவி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மல்லித்தழை போட்டாச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.